வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இது வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். 5 இயர்ஸ் முன்னாடி என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தேன், நியூஸ் ஃபீட் பார்த்துட்டு இருந்தேன். நியூஸ் ஃபீட் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அன்னோன் பர்சன்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சிருச்சு அது ஃபேக்கான இதுன்னு சொல்லிட்டு. சரி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணேன். ஒரு 2 days சேட் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ பேசுகிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியும் எனக்கு ஃபேக்கான பர்சன் தெரியும், நீ பேசுகிற விதம் பிடிச்சிருக்கு, நான் வந்து லண்டன்லேருந்து பேசுகிறேன், அதுமாரி லண்டன்லேருந்து பேசுகிறேன், நான் உனக்கு ஐ வுட் லைக் டு கிவ் சம் கிஃப்ட், நான் உனக்கு கிஃப்ட்டு சில தரேன், என்னென்னா பிராண்டடான வாட்ச்சு, ஹிப்லெட் வாட்ச்சு, சில பேண்ட்டு ஷர்ட்டு, சாம்சங் S23, அப்புறம் ஐஃபோன் மாடலு, சில ரொம்ப பிராண்டடான வாட்ச், அப்புறம் வந்து அந்த லண்டன் யூகே மணி, லண்டன் யூகே பவுண்ட் மணி நான் வந்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஃபெடெக்ஸ் கார்கோ இருக்குல்ல, அந்த ஃபெடெக்ஸ் கார்கோவில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து எல்லாம் போட்டு அந்த அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே வந்து சரி ஓகே ரியலான பர்சன் சொல்லிட்டு அந்த அளவுக்கு இதை ட்ராப்பில் போய் மாட்டுற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்லிட்டேன், ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி இதுமாரி சொன்னேன், சரி ஓகே இப்போ ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்டை. இதுமாரி எவன் தரடா எவனோ ரூட் எடுக்கிறான், 1 வீக் கழிச்சு இதுமாரி கால் வரும், என்னன்னு இதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, சரிடா நான் பார்த்துக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னதோட இப்போ என்கிட்ட அக்னாலேஜ் பண்ணிட்டாப்ல. நான் அவர் என்ன பண்ணேன், கரெக்டாக ஒரு 1 வீக் கழிச்சு நான் அந்த ஃப்ரெண்டுக்கு கரெக்டாக 1 வீக் கழிச்சு டெல்லி ஏர்போர்ட்டில் தான் நாங்கள் பேசுகிறோம், உன் ஃப்ரெண்டு இதுமாரி உன் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்சல் கார்கோ வந்திருக்கு, ஸோ வந்து நான் உங்கள் அக்கௌண்ட் மொபைலுக்கு வந்து நாங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம், நீங்கள் வந்து 40,000 rupees எங்களுக்கு பணம் கட்டணும், அதனால் 40,000 rupees நீங்கள் பணத்தை போட்டு விட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் பார்சல் சேர்ந்துடும், ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து பார்சல் அனுப்பி விட்டுறோம், நீங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்தமாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல இங்கே, சரிடா நல்லா ட்ராப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவருக்கு ஃபோன் வரும்போது எனக்கு இங்கே பர்சன் அந்த சேம் பர்சன் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுமாரி உங்கள் ஃப்ரெண்டை பேமெண்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்ன ஒரு தடவை எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டீங்க, அந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டதோட உன்னை சும்மா விட மாட்டேன்டானா, உன்னை எப்படின்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாப்புல. இந்த விஷயத்தை ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு ஏர்போர்ட்டில் எஸ்பெஷலி ஏர்போர்ட்டில் நடக்கிற ஸ்கேம். உங்களுக்கு ஃபேக் அன்னோன் பர்சன் சோஷியல் மீடியா மூலமாக இல்லை வந்து எஸ்பெஷலி சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் மூலமாக இந்த விஷயம் நடக்கும். என்னென்னா கிஃப்ட் அனுப்புகிறேன் பார்சல் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு உங்களை ட்ராப்பில் இழுத்து அது அந்த சேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்படியே நீங்கள் இப்போ நான் அந்த ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டு பேமெண்ட் பண்ணி விட்டாருன்னு வச்சுங்களேன், என்ன நடக்குன்னா ரிசிப்ட்டை மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. என் ஃப்ரெண்டே இப்போ ஏர்போர்ட்டுக்கே போய் இருந்தாங்கன்னா அங்கே 4 பேர் வெயிட் பண்ணுவாங்க. ரியலாக நடக்கிற விஷயம் இது. என்னென்னா போய் பேமெண்ட்டு ஃபேக்கான ரிசிப்ட்டை கொடுத்துட்டு ஒரு வித்தின் ஒரு 1 minute கிளம்பிடுவாங்க. சரிங்களா, இது வந்து நடந்த சம்பவம் டெல்லி ஏர்போர்ட்லேயே நடந்திருக்கு, சென்னை ஏர்போர்ட்லேயும் இதுமாதிரி நடந்துட்டுருக்கு. சென்னை ஏர்போர்ட்டில் பேமெண்ட் கொடுத்த விதத்துக்கு அங்கேயிருந்து கிளம்பிடுவாங்க, ஒரு சின்ன பாக்ஸை கொடுத்துட்டு உள்ளே போய் கார்கோ வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த விஷயத்துக்கு கவனமாக இருங்க. ஃபேஸ்புக்கில் அன்னோன் பர்சன்ட்டு ப்ரொஃபைலு பார்க்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஃபேக்கான ப்ரொஃபைலா இல்லை உண்மையான ப்ரொஃபைலான்ட்டு. ஏன்டா எஸ்பெஷலி கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நியூஸ் ஃபீல்டில் ஷேர் பண்ணுவீங்கள்ல, அந்த ஷேர் பண்ணுற போஸ்ட்டு என்ன மாதிரி போஸ்ட்டு, நீங்கள் என்ன மாதிரி போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி போஸ்ட்டு ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது பிடிக்காத விஷயம் எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு மேனிப்புலேஷன் லெவலில் ஹையாக இருப்பாங்க. அந்த லெவல் டெக்னிக்கலாக ஒரு சில வேர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களை ட்ராப்பில் இழுத்து உங்கள்கிட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. ஆல்வேஸ் ஸ்டே அலர்ட், ஸ்டே சேஃப், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.